காதல்லையும் அரசியல்லையும் எது சொல்கிறாரோ அதுக்கு நேர்மாறாக தான் நடக்கும். உன்னை எனக்கு பிடிக்கல, நீ என்னோட பேச வேணான்னு காதல்னு பார்த்து சொல்லுவாங்க. ஆனால் அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நேசிப்பாங்க. இதை காதலித்தவர்களுக்கும் அரசியல் நிகழ்வுகளை தீவிரமாக பல ஆண்டுகள் கவனிக்கிற ஊடகவியலாளர்களுக்கும். அதனாலதான் ஜென்ராம் சார் போன்றவங்க, தனியரசு போன்றவங்க எல்லாம் 24 நாங்க பிரிஞ்சிட்டோம்னு அதிமுக சொன்னப்ப இல்ல இவங்க சேர்ந்துதான் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னது. அதுக்கு வலு சேர்க்கிறீங்களா? அதுக்கு எப்படின்னா காரணம் சொல்றேன், ஒவ்வொன்றா சொல்றேன். டெல்லியில சட்டப்பேரவை தேர்தல் நடந்தது. ஆம் ஆத்மி வெற்றி பெற்றது. பாஜக ஒரு வலுவான கட்சியாக எதிர்கட்சியாக இருக்கிறது. ஆனால் சரி, பாஜக ஆட்சி பிடித்தது, ஆம் ஆத்மி வலுவான எதிர்கட்சியாக. இந்த சூழல்ல காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி இருக்குல்ல, அதை நோக்கி சொல்றாரு இந்தியா கூட்டணிக்கு பலத்த சம்மட்டி அடிங்கிறார். இந்தியா கூட்டணின்னு சொல்றதுல ஒரு லாபம் உண்டு. ஆம் ஆத்மியும் சேர்த்து சொல்லலாம், காங்கிரஸையும் சொல்லலாம். இது ரெண்டுத்தையும் திட்டினா விமர்சித்தால் பாஜக மனம் குளிருமா குளிராதா? அப்போ அவர் காய அப்படி நகர்த்துறார். சொன்னது யாரு? எடப்பாடி பழனிசாமி. ஒரு வாரத்துக்கு முன்னாடி கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் ஒருவரான திண்டுக்கல் சீனிவாசன் நினைக்கிறார். அவர் சொல்றாரு யாரும் எதிர்பார்க்காத கூட்டணி அமைய போகிறது. அது ஏன் நீங்க தாவேக்கான்னு நினைச்சுக்கல? திமுக இல்ல, தாவேக்கா இல்ல, நீங்க அத பாஜகன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க. அதான் அந்த காலகட்டத்திலேயே தாவேக்கா இல்லை என்பது ஊடகங்கள்ல வெளிச்சமா வந்தாச்சு. ஏனென்றால் யார் முதலமைச்சர் என்ற பிரச்சனை ஒட்டி நீங்க ஒரே ஒரு விஷயம் சார், அரசியல்ல என்னதான் இருந்தாலுமே எதுவுமே மாறாது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. கூடா நட்புன்னு சொன்ன எந்த கட்சியை சொன்ன திராவிட முன்னேற்ற கழகம் அதோட இப்படியே ஒட்டி உறவாடுகிறார்கள். ஸோ இதெல்லாம் நத்திங் இஸ் இம்பாசிபிள். அது ஒரு உங்கள் பார்வையில் இப்போ 26, 29 வரைக்கும் இல்லவே இல்லை. இன்னும் கேபி முனுசாமி எல்லாம் பாஜகவோடு இனி எந்த காலத்திலும் கூட்டணி இல்லைன்றது தான் ஜெயக்குமார் அவர்கள், முனுசாமி அவர்கள் பேசின பேச்சிலிருந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டது. இப்போ நீங்க இப்போ என்ன தேவை வந்திருக்கு அதிமுகவுக்கு? இப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டு இப்போ பாஜகவோடு போக வேண்டிய தேவை என்ன வந்திருக்கு? 2-3 விஷயம். அரசியல் பார்வையில் சொல்ல போனா தேர்தல் ஆணைய பிரச்சனை ஒன்று இருக்கு, பலவீனமாக இருக்கிறாள். 2, எதிர்கட்சி திமுக தான் நமக்கு எதிரி. அதுக்கு எதிராக ஓட்டுகள் சிந்தாமல் சிதறாமல், இந்த வார்த்தை சொன்னவர் யார் தெரியுமா? 2 நாட்களுக்கு முன்பு எடப்பாடி பழனிசாமி. சிந்தாமல் சிதறாமல் அப்படின்னா முடிஞ்ச வரையில் எல்லாரும் ஒன்னா இருந்து ஃபைட் பண்ணும். இது தேர்தல் வியூகம். இதுல ஒன்றும் புதுசு கிடையாது சார்.